गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2011 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், தை மாதம், சுக்லபக்ஷம், சதுர்த்தி திதி, புரட்டாதி நட்சத்திரம், பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம், சித்த யோகம், அமிர்த யோகம். இன்றைக்கி வசதியான நாள். அப்பேற்பட்ட நாள் அன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் இன்றைய தினம் 4வது தசகத்தை நாம் அத்தியனம் பண்ண போகிறோம். இது பர்யந்தம் 3 தசகங்களில் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன் சந்நிதியில் குருவாயூரில் இந்த நாராயணியத்தை ரச்சனை பண்ண ஆரம்பித்து முதல் தசகத்தில் சுவாமியை பார்த்தாள். பிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட ஏ பரம்பொருளேன்னு சொல்லி நிராகார ரூபமாக சுவாமி இருக்கிறத நினச்சிண்டு, ஆஹா
நீ சிதானந்த ரூபமாக இருந்துருக்கியே அப்படின்னு பிரம்மஸ்வரூபமாக இருக்கியேன்னு ஆரம்பித்து உனக்கு தான் இந்த பகவான்கிற சப்தம் பொருந்தும். ஏன்னா 6 குணங்கள், அந்த 6 குணங்களும் பூர்ணமாக அவங்ககிட்ட இருக்குது. அதனாலேயே உனக்கு இந்த பகவத் சப்தம் பொருந்துங்கிறதா சொல்லி அந்த முதல் தசகத்தை முடித்தாள். 2வது தசகத்தில் அதே பரம்பொருள் பக்தாளுக்கு சுலபமாக தன்னை ஆசிரியிக்கிறதுக்கு ஹேத்துவாக அர்ச்சா ரூபமாக விக்கிரக ரூபத்தில் அழகாக 4 கைகளோடு கூட சங்கம் சக்கரம் கதை இத்தியாதி ஆயுதங்களை தரிச்சுண்டு நல்ல பிரகாசமான கிரீட்டத்தை தரிச்சுண்டு இருக்கப்பட்ட சுவாமியே அந்த விக்கிரகத்தினுடைய வைபவத்தை 2வது தசகத்தில் சொன்னார். சொல்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணாள். 3வது தசகத்தில் பக்தாளுடைய லக்ஷணத்தை எடுத்து சொன்னாள். உன்னுடைய கோயிலில் உன்னை ஆசிரியிச்சு உன்னை சரணம்னு அடைஞ்சு வர பக்தாள் இருக்காளே, அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத சொன்னாள். பக்தினா என்னங்கிறதையும் சொன்னாள். அப்படி சொல்லிவிட்டு, ஏ குருவாயூரப்பா, உன்னுடைய சந்நிதியில் நான் வரதுக்கு காரணம் என்னென்னா உங்ககிட்ட பக்தி வச்சு உன்னை ஆராதிக்கணும். ஆராதித்ததோடு மாத்திரமில்லை, உன்னுடைய அருள்னாலே எனக்கு மேலே இருக்கப்பட்ட இந்த வாத்தரோகம் போய் என் மனசுலேயும் என் உடம்புலேயும் இருக்கப்பட்ட வியாதிகள் எல்லாம் நீங்கி புது தெம்போடு கூட உன்னை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு சக்தியை நீ தரணும்ங்கிறதா பிரார்த்திச்சுண்டாள். இந்த 3வது தசகத்தில். இந்த 4வது தசகத்தில் சுவாமியை ரொம்ப உருக்கமாக சொல்கிறாள். என்னென்னா, கொஞ்சம் பேசிக் ஹெல்த், பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ், வியாதியெல்லாம் தெளிஞ்சு கொஞ்சமானும் உடம்புல சக்தி இருந்தால் தானே அந்த உடம்பை இன்னும் கூட சக்தியை ஆக்கிண்டு உன்னை ஆராதிக்க முடியும். ஏன்னா சரீரமாத்தியம் கழு தர்ம சாதனம்னுட்டு காளிதாசன் சொல்லியிருக்கார். அப்படி சரீரம் முதல்ல இருந்தால் தான் அதை வச்சுட்டு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால் இந்த தசகத்தில் சொல்கிறாள், இந்த பாகவதத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் 2வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காள். எப்படி அஷ்டாங்க யோகத்தினால சுவாமியை ஆராதிக்க முடியும். ஏன்னா அஷ்டாங்க யோகம் பண்ணால் உடம்பு நல்லா தெம்பாயிடும். அது மூலமாக பகவான் ஆராதித்து மோட்சத்தை அடையலாம்ங்கிறதாக சொல்லி வர்ணிச்சத்தை இந்த 4வது தசகத்தில் 2வது பாகவதத்தினுடைய 2வது ஸ்கந்தத்தினுடைய விஷயங்களை எடுத்து இங்கே சொல்ல போகிறேன். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், மொத்தம் இந்த தசகத்தில் தசகம்னாலே 10 ஸ்லோகங்கள் இருந்தால் தசகம்னு பேர். ஆனால் பட்டதிரி நாராயணியத்தில் பல இடங்களில் அவரால் 10 ஸ்லோகத்துக்குள்ளே பூர்ணமாக வர்ணிக்க முடியாத சமயத்தில் 10க்கு மேலே ஸ்லோகங்களை உபயோகம் பண்ணியிருக்காள். அப்படி இந்த தசகத்தில், இந்த 4வது தசகத்தில் 15 ஸ்லோகங்கள் இருக்குது. அதனால் தசகம்னு பேர் இருந்தால் கூட 15 ஸ்லோகங்கள் இருக்குது இதில். அதை நான் என்ன பண்ணுறேன், 5 ஸ்லோகமாக, தட் இஸ் முதல்ல ஒரு 5 ஸ்லோகம், அப்புறம் இன்னொரு 5 ஸ்லோகம், அப்புறம் இன்னொரு 5 ஸ்லோகம், இப்படி சொல்லி அர்த்தங்களை சொல்லி அதன் பிறகு அத்தியனம் பண்ணுவோம். அப்படி பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே சதுர்த்தம் தசகம் அஷ்டாங்கயோகவர்ணனம் யோகசித்திவர்ணனம் ச. இந்த தசகத்தில் அஷ்டாங்க யோகத்தை வர்ணிக்கிறாள். யோகம் பண்ணினதுனால எப்படி பக்தாள் சித்தி அடைகிறாள்ங்கிறதையும் சொன்னாள். கல்யதாம் மம குருஷ்வதாவதீம் கல்யதே பவதுபாசனம் யயா ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யயா புஷ்டயா சுதவ துஷ்டிமாப்னுயாம். பிரம்மச்சர்ய திருடதாதிபிர்யமைः ஆப்ளவாதிநியமைश्च பாவிதாः குர்மஹே திருடமமீ சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பராः தாரமந்தரனு சிந்திய சந்ததம் பிராணவாயும் அபியம்ய நிர்மலாः இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மஹே பவதுபாசனோன்முகாः அஸ்ஃபுடே வபுஷிதே பிரயத்னதः தாரயேம திஷணாம் முहुर्मुहुः தேன பக்திரசம் அந்தரார்த்ரதாம் உத்வஹேம பவதங்கிரிசிந்தகாः விஸ்ஃபுடாவயவ பேதசுந்தரம் த்வத்வபுः சுச்சிரசீலனாவசாத்
அஸ்ரமம் மனசி சிந்தையாமஹே தியானயோக நிரதாக த்வதாஸ்ரயா. இந்த 5 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்ப்போம் இப்போ. கல்யதாம் மம குருஷ்வ தாவதீம் கல்யதே பவதுபாசனம் யயா ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யயா புஷ்டயாசு தவ துஷ்டிமாப்னுயாம். கல்யதாம்னா ஆரோக்கியம், உடம்பு நல்ல திடமான ஆரோக்கியம்னு அர்த்தம். ஹே குருவாயிருப்பன், என்ன நீ பண்ணணும் நாள், நீ எனக்கு பவத் உபாசனம் யயா கல்யதே, எத்தனை உடம்பு எனக்கு நன்னதாக இருந்தாக்க உன்னை உபாசனை பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு என்னுடைய உடம்புடைய ஆரோக்கியத்தை, கல்யதாம் ஆரோக்கியத்தை, குருஷ்வ நாள், தாவதீம் குருஷ்வ யயா பவத் உபாசனம் கல்யத்தே தாவதீம் கல்யதாம் குருஷ்வ அப்படின்னாள். மம கல்யதாம் குருஷ்வ நாள், அதாவது எத்தனை என்னோட உடம்பு நன்னா தெம்பா இருந்தால் அந்த தெம்பான உடம்பை வச்சுண்டு உன்னை ஆராதிக்க முடியுமோ அந்த லெவலுக்கு என்னுடைய உடம்புனுடைய ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை, நீ கொடுனாள். ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யா புஷ்டயா அசுதவ துஷ்டிமாப்னுயாம். அப்படி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஹெல்த் எனக்கு இருந்து கொடுத்துனாக்க அதை வச்சுட்டு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யா புஷ்டயா அசுதவ துஷ்டிமாப்னுயாம். அதை வச்சுட்டு அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறாளே, பதஞ்சலி சொல்லியிருக்காளே, அந்த அஷ்டாங்க யோகம் இருக்கே அதை நான் பண்ணி என் உடம்பை இன்னும் நன்னா தேத்திப்பேன்கிறாள், அது மூலமாக ஒன்றை சந்தோஷப்படுத்துவேன்கிறாள். அஷ்டாங்க யோகம்ங்கிறது அங்கம்னா உடம்பில் இருக்கப்பட்ட நம்மளுடைய அவயவங்களுக்கு பேர் அங்கம்னு பேர். அஷ்ட அங்கம்னா என்ன, 8 அங்கங்கள், 8 லிம்ஸ். அந்த யோகத்துக்கு யோகம்னாலே என்னன்னா, எதுக்காக யோகம் பண்ணுறது, இந்த யோகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கு ரூட்டு வந்து யுஜு டு இன்டகிரேட். அதாவது என்னத்தை இன்டகிரேட் பண்ணுறது, மனசு, மேலே இருக்கப்பட்ட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் உடம்பு, இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி தெம்பாக வச்சுக்கிறது. அதுக்கு தான் அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய மனசு இருக்கே அது வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அப்படி மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா ஃபிசிக்கல் பாடி ஆஸ் வெல் ஆஸ் த மைண்ட், அது ரெண்டும் இன்டகிரேட் பண்ணி ஒழுங்காக ஒருமுகமாக இருக்கணும். அதுக்கு தான் யோகம்னு பேர். யோகா சித்தவருத்தி நிரோதகானா கண்ட்ரோல். சித்தவருத்தி என்ன, ஒரு நிமிஷம் மனசை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. தியானம் பண்ணணும்னு போய் உட்காந்துட்டா கண்ணை மூடினோடனே அடடா ஏப்ரல் 14 வந்துடுமே, இன்கம் டேக்ஸ் கட்டணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமே, நான் 1008 விஷயங்கள் மனசு சஞ்சலமாக அங்கே இங்கேயும் போகிறது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன, நன்னா கண்ணை மூடின்னு தியானத்தில் உட்காந்துட்டு பதஞ்சலி சொன்ன யோக அஷ்டாங்க யோகம் இருக்கே அதை கடைபிடிச்சு இருந்தோன்னா மனசை ஒருமுகப்படுத்த முடியும். அதுதான் சித்தவருத்தி நிரோதா ஏவ யோகா. அதுதான் முதல் டெஃபினேஷன் சொன்னார் யோகம்ங்கிறது. அந்த யோகத்துக்கு 8 அங்கங்கள் சொன்னார். அது என்ன அங்கங்கள், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதையோ அஷ்டௌ அங்கானி. 8 அங்கங்கள்னால் என்ன அங்கங்கள்னா, யமம்னு ஒன்று, நியமம்னு ஒன்று. இது ஒன்றையும் பதஞ்சலி அழகாக டெஃபினேஷன் கொடுக்குறாள் என்னென்னன்ட்டு. யமம்னு ஒன்று, நியமம்னு ஒன்று, ஆசனம் 3வது, 4வது பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம், 6வது தாரணை, 7வது தியானம், 8வது சமாதி. இப்படி 8 அங்கங்கள் கொண்டது யோகம். இந்த யோகத்தை பண்ணினா, இந்த 8 அங்கங்கள் உள்ள யோகத்தை பண்ணால் என்ன ஆகும்னா, அதுக்கு பலன் என்னென்னா, யோகாங்க அனுஷ்டானாத்து அசுத்தி க்ஷயே ஞான தீப்திரா விவேக கியாத்தேகே. அப்போது விவேகம் கிடைக்கிறது. உடம்பில் இருக்கப்பட்ட முதல்ல அசுத்தங்கள், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போகிறது. பாடியில் இருக்கப்பட்ட டாக்ஸின், மைண்டில் இருக்கப்பட்ட டாக்ஸின். ஏன்னா மனசில் பலவிதமான அழுக்குகளை மனசில் வச்சுட்டு இருக்க தோண்டு தான் மனசு ஒருமுகமாக பகவான் மேலே செலுத்த முடிய மாட்டேங்கிறது, எந்த காரியத்துலேயுமே செலுத்த முடிய மாட்டேங்கிறது. அதனால் யோகம் பண்ணினா கான்சன்ட்ரேஷன் வரும். அதுக்காக இந்த யோகா, அதுக்கு வந்து முதல்ல என்னாகும், பியூரிஃபிகேஷன். மைண்ட் வில் பி பியூரிஃபைட் அண்ட் பாடி வில் பி பியூரிஃபைட். அதுக்காக தான் யோகத்தினுடைய அனுஷ்டானத்தை அசுத்தி க்ஷேனாய் அதுதான் பண்ணுறது. அப்போது இதில்
முதல்ல 2-3 ஸ்லோகத்தில் இந்த 8 அங்கங்களான அஷ்டாங்கத்தையும் வர்ணிச்சாள். இதெல்லாம் நான் பண்ண போகிறேங்கிறாள். பட்டதிரி, நீ கொஞ்சம் பேசிக் ஹெல்த் எனக்கு கொடு. ஏன்னா பேசிக் ஹெல்த்தே இல்லைன்னாக்க அவனால் என்ன பண்ண முடியும்? யோகாபியாசம் பண்ண முடியாது. ஏன்னா யோகாக்காராலே சொன்னார், உடம்புல வியாதியஸ்தன் போய் நான் யோகம் பண்ணுறேன்னு யோகாபியாசம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கப்படாதான். முதல்ல பேசிக் ஹெல்த் இருக்கணும். ஒரே ஹை பிளட் ப்ரெஷரை வச்சுருந்து நான் அது பண்ண போகிறேன், இது பண்ண சிரசாசனம் பண்ண போகிறேன்னாக்க பிரெயின் டேமேஜ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பேசிக் ஹெல்த்தை கொடுனாள் முதல்ல. அதான் முதல் ஸ்லோகத்தில் சொன்னாள், கல்யதாம் மம குருஷ்வதாவதீம் கல்யத்தே பவதுபாசனம் யயா ஸ்பஷ்டம் அஷ்டவித யோகச்சரியயா புஷ்டயா ஆஷு தவ துஷ்டிமாப்னியாம். ஆஷு துஷ்டிமாப்னியாம். அப்போ என்ன பண்ணுவேன்னாள், அந்த அஷ்டாங்க யோகம் பண்ணி, அதனால் ஆஷுன்னா ரொம்ப சீக்கிரமாகனு அர்த்தம். சீக்கிரமாக உன்னை திருப்திப்படுத்துவேன், உன்னுடைய பரமானுகிரகம் எனக்கு கிடைக்கும். ஆகையினால எனக்கு பேசிக் ஹெல்த் அது ஈஸ்வரனுடைய அனுகிரகம்தான், அது என் கையில் இல்லை, அது உன் கையிலேன்னாள். அதான் முதல் ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்தாப்புல சொன்னாள், அப்படி நீ பேசிக் ஹெல்த் எனக்கு கொடுத்துட்டேனா எனக்கு பெரிய வியாதி வந்திருக்கு, ஏன்னா வாத்தரோகம் வந்திருக்கு, அதெல்லாம் போய் கையை காலை தூக்க முடியும், வாயால் பேச முடியும்னு எனக்கு ஒரு சக்தி வந்து கொடுத்தனா என்ன பண்ணுவேன்? பிரம்மச்சரிய திருடதாதிபிரியமைஹி ஆப்ளவாதி நியமைஷ்ச பாவிதாக குர்மஹே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பராஹ. இந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் 3 அங்கங்கள் எடுத்து சொல்கிறாளிங்க. பிரம்மச்சரிய திருடதாதிபிர் யமைஹி. யமம்னா மொத்தம் அஹிம்சா, சத்திய, ஆஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரகாக, யமாக. இந்த 5 விஷயங்கள் சேர்ந்தது தான் யமம்னு பேர். என்ன 5 விஷயங்கள்? அஹிம்சை, ஒருத்தருக்கும் இம்சை பண்ணப்படாது, ஒரு ஜீவராசிக்கும் இம்சை பண்ணப்படாது, மனசாலேயோ உடம்பாலேயோ இன்னொருத்தருக்கு உபதிரவத்தை கொடுக்கப்படாது, அதான் அஹிம்சை. சத்தியம், பீயிங் ட்ரூத்ஃபுல் டு எவ்ரிபடி ஆஸ் வெல் ஆஸ் டு யுவர் செல்ஃப். நம்மளை ஏமாற்றிக்கப்படாது, நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி உண்மையை பேசணும், அது சத்தியம்னு பேர். ஆஸ்தேயம், ஆஸ்தேயம்னா ஸ்தேயம்னா திருடுறதுன்னு அர்த்தம், ஆஸ்தேயம்னா திருடாது இருக்கிறதுன்னு அர்த்தம். திருடுறதுன்னா என்ன சொல்கிறாள், நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலே ஒருத்தவன் போய் ஹோர்டு பண்ணி வச்சுனான்னா அது ஸ்தேயம்னு பேர். நமக்கு மேலே எத்தனை தேவையோ அதுக்கு மேலே வச்சுக்கிறது. நமக்கு ஒரு $10 மில்லியன் இருந்ததுனாக்க ரொம்ப சுகமாக 7 பரம்பரைக்கு சௌக்கியமாக இருக்கலாம்னாக்க, எனக்கு இல்லை எனக்கு $1 ட்ரில்லியன் வேணும்னு ஒருத்தன் கேட்டான்னாக்க அது ஸ்தேயம். அது அப்படி வேண்டாம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னால் அது ஸ்தேயம். நமக்கு எத்தனை பேசிக் தேவையோ அத்தனை தான் வச்சுக்கணுமா, அதுதான் யோகத்தினுடைய. அதில் யோகாங்கத்தில் நியமத்து அந்த முதல்ல யமம்னு சொல்கிறல்ல, அதில் 3வது அது ஆஸ்தேயம். ஆனால் போட்டால் அப்படி பண்ணாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆஸ்தேயம் நான் ஹோர்டிங்னு சொல்கிறது. அடுத்தது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா நார்மலாக செலிபஸி சொல்லுவாள். இன்னொன்று என்னென்னா, எப்போதும் நாலெட்ஜையே பிரம்மணி சதாச்சரதி, எப்போ பார்த்தாலும் லேர்னிங், பர்சியூட் ஆஃப் நாலெட்ஜ், அது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியமாக இருக்கிறது. அடுத்தது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னா இன்னொருத்தரை வஞ்சிச்சு போய் கவெட்டிங் சம்படி எல்சஸ் வெல்த், அது அப்படி பண்ணப்படாதான், அப்படி இல்லாமல் இருக்கணும். அது அந்த இத்தனை 5 குணங்களும் சேர்ந்தது யமம்னு பேர். அதில் ஒன்னேன்னு சொல்லி ஆதின்னு, இது முதலான பிரம்மச்சரிய திருடதாதிபிரியமை. திருடதாதிபின்னு என்ன, நல்ல திருடமான மனசு, நல்ல ஸ்திரமாக இருக்கணும். ஏன்னா ஏதானும் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுவிட்டு பாதியிலேயே 2 நாள் கழித்து அதை பிரேக் பண்ணக்கூடாது, திருப்தியோடு இருக்கணும். அதான் திருடத்தான்னு பேர். திருடத்தான திடமானன்னு அர்த்தம் தமிழில். பிரம்மச்சரியம் முதலான யமம் இருக்கே 5 விஷயங்கள், அந்த 5ஐயும் நாம் பண்ணக்கூடிய யமத்தை அனுஷ்டிப்பேன். அடுத்தாவது என்ன? அடுத்தாவது அங்கம் நியமம். ஆப்ளவா அதிநியமைஷ்ச பாவிதாக. பாவிதாகனா பரிசுத்தப்படுத்தப்பட்டன்னு அர்த்தம். என் உடம்பு மனசு எல்லாம் பரிசுத்தமாயிடும். என்னத்தினால? நியமத்தினால. என்னென்ன நியமம்னால் சௌச்ச, சந்தோஷ, தபஹா, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. இதுதான் டெஃபனிஷன்.
நியமம்ங்கிறதுக்கு. அதில் முதல்ல ஆப்ளவாதின்னாள், அதாவது சௌச்சாதின்னாள். சௌச்சம்னா என்ன? சுத்தப்படுத்திக்கிறது. வெடிகாலமாக எழுந்து நன்னா உடம்பை நன்னா தேய்ச்சி குளிக்கிறது, சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது. நல்லா சுத்தமாக துவைச்சி வச்சுருக்கிற பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்காமல் புது ட்ரெஸ்ஸு. நம்ம ஊரில் மடி சொல்லுவாள். மடினா வேறு ஒன்றும் இல்லை, அன்னைக்கு துவைச்சி அழகாக உணர்த்தி நல்லா காஞ்ச வஸ்திரத்தை பளபளன்னு நல்லா சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி எல்லாமே சௌச்சமாக இருக்கணும். அதே மாதிரி சந்தியாவந்தனத்துக்கு பாத்திரத்தை எடுத்தால் அது பாத்திரம் நல்லா தேய்ச்ச பாத்திரமாக பரிசுத்தமாக இருக்கணும். அதில் தீர்த்தம் நல்ல சுத்தமான தீர்த்தமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா என்னென்னா நமக்கே ஒரு ஒரு மனசில் ஒரு சௌச்சம் ஏற்படும். அதுக்காகத்தான் பியூரிட்டி முதல்ல வச்சாள். சௌச்சம் அதுக்கு ஸ்நானம் பண்ணணும். அதனால தான் பட்டதிரி சொல்கிறாள், ஆப்ளவாதி நியமைச்ச பாவிதாக. ஆப்ளவாதின்னா ஸ்நானாதின்னு அர்த்தம். ஸ்நானம் முதலான ஆப்ளவாதி நியமைச்ச பாவிதாக. ஆப்ளவாதின்னா ஸ்நானாதின்னு அர்த்தம். அதாவது சௌச்சம், சந்தோஷம், தபா, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமஹான்னு சொன்னதுனால அதை சொன்னால் நியமத்தோடு கூட என்னை பரிசுத்தப்படுத்திட்டு அந்த அடுத்த அங்கமான நியமத்தை கடைபிடிப்பேன்னு சொன்னார். குர்மஹே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பராஹ. அடுத்த அங்கம் ஆசனம். ஸ்திரசுகம் ஆசனம்னு அது டெஃபனேஷன். அதாவது ஆசனம்னா என்ன, எப்படி இருக்கணும்னா உட்கார்றது மாத்திரம் இல்லை, சிச்சுவேட்டிங் யுவர் செல்ஃப்னு அர்த்தம். எப்படி சிச்சுவேட்டிங்னா என்ன? போத் மென்டலி ஆஸ் வெல் ஆஸ் ஃபிசிக்கலி பிளேசிங் யுவர் செல்ஃப் இன் அ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஸ்திரம் சுகம் ஆசனம். ஸ்திரம்னா என்ன? உட்கார்றது நல்ல ஸ்டேபிள் பொசிஷனில் உட்காரணும். அதோட மாத்திரம் இல்லை, உடம்புக்கு சுகத்தை தரணும். அது ஏன்னா தியானம் பண்ணுறதே முதுகு கை கால்னால் வலிக்கப்படாது, அப்படி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாள்? பத்மாசனத்தில் உட்கார சொல்லுவாள். அதான் பங்கஜம்னா பத்மம். பங்கஜாத்யம் அபி வா பவத்பராஹ. பத்மாசனம் முதலான ஆசனங்களில் உட்கார்ந்துண்டு குர்மஹே திருடமமி சுகாசனம். திருடமான குர்மஹேன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்குமே, உன்னோட தியானத்துக்கு ஃபோக்கஸாக பண்ணிக்கிறதுக்காக சுகாசனத்தில் உட்கார்ந்து போயினாள். பிரம்மச்சரிய திருடதாதிபிர்யமைஹி ஆப்ளவாதி நியமைச்ச பாவிதாக குர்மஹே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பராஹ. இந்த ஸ்லோகத்தில் அப்படி 3 அங்கங்களை பற்றி சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் பிராணாயாமம், பிரத்யாகாரம், இது ரெண்டையும் சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் தாரமந்தரனு சிந்திய சந்ததம் பிராணவாயும் அபியம்ய நிர்மலாஹ இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மஹே பவதுபாசனோன்முகாஹ. தாரம்னா பிரணவத்தை சொல்கிறாள். அது என்னத்தினால தாரம்னா அது மனுஷால தரணம் பண்ணுறதுக்கு ஹேத்துவாக இருக்கப்பட்டது இந்த பிரணவம். ஓங்காரம் சொல்கிறது பிரணவம். தாரம்னா அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. தரதீதி தாரகா. அதனால தான் நட்சத்திரத்துக்கு பேரும் தாரான்னு பேர். தாரானா நட்சத்திரம். ஏன்னா பழைய காலத்தில் ஜிபிஎஸ்லாம் கிடையாது. அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ராத்திரி வேளையில் போகணுன்னா என்ன பண்ணுவாள்? இப்படி நட்சத்திரத்தை பார்ப்பாள். ஆஹா, அந்த நட்சத்திரம் அந்த அந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது, அதனால் நம்ம போகிற இடம் இந்த திசையை நோக்கி தான் செல்லணும் அப்படிங்கிறதா தீர்மானம் பண்ணிட்டு போகிறதுனால இந்த நட்சத்திரங்கள் ஹேத்துவாக இருக்குது போகிறதுக்கு டைரக்ஷனுக்கு. அதனால் அதுக்கு தாரான்னு பேர். அதே மாதிரி தாரம்னா இந்த ஓங்காரம் இருக்கே, சன்னியாசிகள்னா ஓங்காரத்தை பிரணவ ஜபம் பண்ணுவாள். நம்ம கூட மனுஷா கூட சந்தியாவந்தனாதி கர்மாலே எப்போ பார்த்தாலும் ஓங்காரத்தை முதல்ல வச்சு தான் பிரணவத்தை முதல்ல வச்சு தான் எல்லா மந்திரமும் இருக்கும். காயத்ரி ஜபம்னா காயத்ரி ஜபத்துக்கு முன்னாடி பிரணவம் இருக்கும். அந்த பிரணவத்தோட கூட சேர்ந்து தான் காயத்ரி ஜபம் பண்ணுறது. இப்போ சாதாரண ஓம் நமோ நாராயணாயனா ஓம் இருக்குது முதல்ல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயனா அதுக்கு முன்னாடி ஓம் இருக்குது. அப்படி எல்லாத்துலேயும் இந்த ஓங்காரத்தையும் சேர்த்துப்பாள். ஏன்னா அதுதான் மனுஷனை இந்த சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கிறவாள போட்டு மாதிரி இருந்து அந்தண்ட கடத்தி செல்றது நம்மளை. அந்த தாரம்ங்கிறதான ஓங்காரம் இருக்கே, அதை அந்தர் அனுச்சிந்திய அந்தகானா உள்ள மனசுக்குள்ள அந்தர்முகமாகனு அர்த்தம். எப்படி
நல்ல இன்ட்ராஸ்பெக்ஷன் உள்ளுக்குள்ளே என்னங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது தாரமந்தர் அனுச்சிந்திய சந்ததம் அனுச்சிந்திய, சந்ததம்னா எப்பொழுதும்னு அர்த்தம். சதா சர்வதா காலமும் ஓங்கார ஜபம் பிரணவ ஜபத்தை பண்ணிட்டு இருப்பேன். தாரமந்தர் அனுச்சிந்திய சந்ததம் பிராணவாயும் அபியம்ய நிர்மலாக. பிராணாயாமங்கிறதான ஒன்றாவது அங்கம், அது யோகாங்கத்தில் அது ஒரு அங்கம், அஷ்டாங்க யோகத்தில் ஒன்று பிராணாயாமம். ஸ்வாச பிரஸ்வாசையோகோ கதி விச்சேதா பிராணாயாமகான்னு டெஃபினேஷன். அதாவது சுவாசம் மூச்சு விடுறமே, அந்த மூச்சை இழுத்து எத்தனை நாழி உள்ள அடக்கி வச்சுக்கிறது, எத்தனை நாழி வெளியில் விடுறது, இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்லித் தருவாள். அப்படி பிராணாயாமம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது நல்ல குருக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த பிராணாயாமம்னா இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான யோகாங்கத்தில் ஒன்று. அந்த பிராணாயாமத்தை பண்ண சொன்னாள். அதனால தான் ராமாயணத்தில் சொல்வாள், கௌசல்யா தேவி ரங்கநாதனை உபாதிச்சாள்னு அயோத்தியா காண்ட பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம். வால்மீகி சொல்கிறாள், கௌசல்யா தேவி குடலையாக புஷ்பத்தை எடுத்து ரங்கநாதனுடைய பாதத்தில் அர்ச்சனை பண்ணுவலாம். அப்போ தியானம் பண்ணுவலாம், சுவாமியே எனக்கு ஒரு குழந்தை இல்லையே ரங்கநாதா எனக்கு தரணும்னு சொல்லி அப்படி தியானத்தில் இருப்பலாம். என்னமா தியானம் பண்ணுவேன்னாள், பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம். ஜனார்தனன் இருக்கானே பகவான், அவனை பிராணாயாமம் பண்ணி உபாசிப்பலாம். ஏன்னா அப்பொழுதுதான் ஒரு முக்கமாக அப்படி ஃபோக்கஸ்டாக தியானம் பண்ண முடியுங்கிறதுக்காக பிராணாயாமம் பண்ண சொல்லுவாள். பிராணவாயும் அபி அம்ய நிர்மலாக மனசை நல்லா பரிசுத்தப்படுத்திந்து அபியம்ய நல்லா பிராணாயாமத்தை உபாசித்து அதை பிராணாயாமம் பண்ணி பிராணவாயுவை அடக்கி நான் அபியம்யன்னு அடக்கிறதுன்னு அர்த்தம். பிராணவாயும் அபியம்ய நிர்மலாக, அதுக்கு பேரே பிராணவாயுன்னு பேர். ஆக்சிஜனுக்கு பேர் சம்ஸ்கிருத பாஷையில் பிராணவாயு. ஏன்னா பிராணன் இருக்கே பஞ்ச பிராணம், மொத்தம் 5 பிராணம் சொல்கிறது. உசுருங்கிறது உடம்புல, பிராணங்கிறது காற்று மாத்திரம் இல்லை. இந்த பிராணங்கிறது இந்த காற்று வழியாக உள்ள நம்ம அடக்கி எல்லாம் பண்ணுறோமே. அப்போ பல நாடிகள் இன்னும் என்னென்னமோ அதில் அது உபகாரமாக இருக்குது இந்த பிராணாயாமம். அதனால சொன்னாள், அந்த அங்கத்தை சொன்னாள். அதனால என்ன ஆகும்னாள், இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மஹே பவது உபாசனோன்முகா. பவது உபாசன உன்முகா. உன்னை உபாசனை பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். அப்போ இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி, இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணுவேன், விஷயாத்து அபகிருத்தியே ஆஸ்மஹே. விஷயாத்துன்னா என்ன, வெளியில் இருக்கப்பட்ட விவகாரங்கள் இருக்குல்லே, அந்த விவகாரங்களில் போய் மாட்டிக்காமல் என் மனசை உள்ளே இழுத்து. ஏன்னா பகவானை போய் தியானம் பண்ணணும், பூஜா ரூமில் போய் உட்காந்துன்னு கண்ணை முடிக்கணும். மனசு எங்கெங்கெல்லாமோ போகிறது, அப்படி போகப்படாது. மனசு எங்கேயும் போகாமல் நம்ம என்ன காரணத்துக்காக பகவானை உபாசிக்க வந்தோமோ அந்த பகவானுடைய சரணங்களில் தியானத்தை வச்சு மனசை வச்சு இந்திரியங்களெல்லாம் நல்லா அடக்கி இருக்கிறதுக்கே அதுதான் முக்கியம் நாள். ஏன்னா இந்திரியத்தை அடக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம். வால்மீகி ராமாயணத்தில் அழகாக சொல்வாள், ராவணனை எப்படிடா கொன்னான்னாள். ராவணனை கொல்றதுக்கு காரணம் என்னென்னா அவனுடைய இந்திரியங்களே தான் காரணம் நாள். என்னன்னாள், இந்திரியங்கள்லாம் ரொம்ப எல்லாமா சேர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் இந்த ராவணன் ரொம்ப தபஸ் பண்ணுவான் பரமேஸ்வரனை குறித்து. அப்போ பரமேஸ்வரனை போய் தியானம் பண்ணுறதே எல்லா இந்திரியங்களையும் அடக்கிவிட்டான் அவன். அந்த அடக்கினது பொறுக்க முடியாமல் இந்திரியங்கள்லாம் சொல்லித்தான், இந்திரியாணி புராஜித்வா ஜிதம் திரிபுவனம் யதா ஸ்மரத்பிஹி இவ தத்வைரம் இந்திரியைரேவ நிர்ஜிதா. ராவணனை கொன்னது ராமர் இல்லை, அவனுடைய இந்திரியங்களே தான் அவனை கொன்னதுங்கிறார் வால்மீகி அழகா. என்ன காரணம்னால், இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஸ்மரத்பிஹி இவ தத்வைரம், அதுகளுக்கு இவன் மேலே ஒரு என்மிட்டி இருந்துதான், ராவணன் மேலே. அது ஞாபகம் வச்சுட்டே இருந்துதான். let us wait for an appropriate time. இவன் எப்படியானும் கொடைசாட்சி பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தான். ஏன்னா இவன் எல்லா இந்திரியங்களையும் பிராணாயாமம் பண்ணி அடக்கி அவன் என்ன பண்ணான், பகவத ஆராதனை பண்ணான், சிவனை போய் ஆராதனை பண்ணான் கைலாச மலையில் போய். அதனால இந்திரியங்களுக்கெல்லாம் கோபம், எம்பளெல்லாம் அடக்கிவிட்டான் பத்தியா, ஒரு காலம் வரும் அப்போ நம்ம இவனை கொடைசாக்கலாம்னு சொல்லி இந்த இந்திரியங்கள்லாம் அவனை கொடைசாச்சு. அதனால தான் சீதா தேவி மேலே அவனுக்கு ஒரு காமம் ஏற்பட்டதுங்கிறதா சொல்கிறது உண்டு. அப்படி இந்திரியங்களை அடக்கிறது முக்கியம். இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மஹே பவது உபாசனோன்முகா. உன்னை உபாசனை பண்ணுவேன்னாள்.
இது 3வது ஸ்லோகம். இது அடுத்து 4வது ஸ்லோகத்தில் அஸ்புடே வபுஷி தே பிரயத்னதா தாரயேம திஷணாம் முஹுர்முஹு தேன பக்தி ரசம் அந்தரார்திரதாம் உத்வஹேம பவத் அங்கிரி சிந்தகா. அடுத்தாப்புல தாரணேங்கிறது அடுத்தாப்புல அடுத்த அங்கம் அஷ்டாங்க யோகத்தில் அது ஒன்று. அஸ்புடே வபுஷிதே பிரயத்னதா, உன்னை பார்க்கறதுக்காக வரேன், ஒன்று பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் கிளியராக இருக்க மாட்டேங்குது. ஸ்புட்டம்னா ரொம்ப கிளாரிட்டியோடு பார்க்குறதுன்னு அர்த்தம். அஸ்புட்டேன்னா என்ன, கிளாரிட்டி இல்லை. உன்னுடைய ரூபத்தை பார்க்குறேன், அழகாக நின்றுருக்கேன் இங்கே குருவாயூரில், ஆனால் திருப்பி திருப்பி யோசித்து பார்க்குறேன், அடடா இது பிரம்மஸ்வரூபமாக இருக்காரே, இங்கே ரூபத்தில் இருக்காரேன்னா ஒன்றும் சரியாக எனக்கு புரிபடாமல் ஒன்றும் கிளாரிட்டியாக தெரிய மாட்டேங்கிறது உன்னோட வபூஸை பார்த்தாக்க. ஆனால் அதுக்காக என்ன பண்ண போகிறேன், தாரணேன்னு ஒன்று. தாரணேங்கிறதுக்கு டெஃபினேஷன் சொன்னால் தேசபந்த சித்தசிய தாரணா, அதாவது எல்லாத்தையும் அடக்கி மனசை ஒரு முகமாக ஒரு டைரக்ஷனில் அதை கொண்டு போய் எதை குறித்து நம்ம மனசை செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அது அந்த முகமாக ஒரு முகமாக அதை கண்ட்ரோல் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கே அதுக்கு தான் தாரணேன்னு பேருது. அதுதான் இங்கே சொல்கிறாள். அஸ்புடே வபுஷிதே பிரயத்னதா ரொம்பவும் முயற்சி பண்ணி பிரயத்னத்தோடு கூட உன்னை பார்த்தா கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அஸ்புடே வபுஷி, உன்னுடைய ரூபம் எனக்கு சரியாக மனசில் தியானம் பண்ண முடிய மாட்டேங்கிறது. அதுக்காக என்ன பண்ண போகிறேன், தாரையே மதிஷனாம் முகுர்முகுன்னா அடிக்கடின்னு அர்த்தம். எல்லாம் அபியாசாத். ஏன்னா ஆனந்தமாக இருக்கணும்னா என்ன நாள், ஆனந்தமயா அபியாசாத்து நாள், அபியாசம் பண்ணணும் நாள். அதனால்தான் இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கெலாம் வரவாளை சொல்லுவாள், எப்போதும் பிரசன்ன வரமாக இருக்கணுங்கிறதுக்காக சிரிக்கிறதுக்காக பல்ல வாயை சிரிச்சுன்னு இருக்க மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பா. அவள் ஆனந்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி வாயை அப்படியே சிரிச்சுட்டே இருக்க முடியா வச்சுட்டே இருப்பாள். வலிக்கும் கொஞ்சம், இருந்தாலும் அபியாசம் பண்ணுறது. அப்படி முகுர்முகு அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் வரும். தாரையே மதிஷணம் முகுர்முகு தேன பக்தி ரசம் அந்தரார்திரதாம். அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தாரணை இருந்ததுன்னா என்ன ஆகும், தேன பக்தி ரசம் அந்தரார்திரதாம். அப்போ பக்தி ஏற்பட்டு இந்த பக்தி ரசத்தினால என்னுடைய உள்ளே இருக்கப்பட்ட மனசு நனைக்கப்படும். அந்தரார்திரதாம், ஆர்திரம்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம். பக்தி ரசம் ஹிருதயத்தில் போய் அப்படி நினச்சிடும். நினச்சா என்ன ஆகும் நாள், நான் மறந்தாலும் என் நாக்கு மறக்காது நமசிவாயே என்று சொல்லுவதற்குன்னு ஒரு நாயன்மார் பாடினார். அப்படி திருப்பி 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 பழக்க பண்ணி வச்சுட்டோம்னா மனசு ஒரு முகமாக போக ஆரம்பிச்சுடும். தேன பக்தி ரசம் அந்தரார்திரதாம் உத்வஹேம பவதங்கிரி சிந்தகாக. பவதங்கிரி, உன்னுடைய பாத கமலங்கள் இருக்கே, அதில் கொண்டு போய் மனசை கொண்டு வைக்க முடியாயிடும். அதுலேயே மனசு போய் ஈடுபடும். அதனால்தான் பகவானுடைய பாதார விந்தனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதே சொல்கிறது யோகி தியேயமான கால்கள்னு சொல்கிறது. ஏன்னா யோகிகள் அதையே போதும் நினச்சிட்டு இருப்பாள் பகவத் சரணத்தை. அந்த மாதிரி நான் தாரணையில் இருப்பேன் நாள். அடுத்த அங்கத்தை சொன்னாருங்க. அஸ்புடே வபுஷி தே பிரயத்னதா தாரையே மதிஷணாம் முகுர்முஹு தேன பக்தி ரசம் அந்தரார்திரதாம் உத்வஹேம பவதங்கிரி சிந்தகாஹ. அடுத்தாப்புல சொன்னாள். விஸ்புடாவயவ பேத சுந்தரம் த்வத்வபுஹு சுச்சிரசீலனா வசாத் ஆஸ்ரமம் மனசி சிந்தயாமஹே தியானயோக நிரதா த்வதாஸ்ரயாஹ. அடுத்தாப்புல தியானத்தை பற்றி சொன்னாள். அடுத்த அங்கம் தியானம். இந்த தியானம் பண்ண போறேன்னாள். எப்படி தியானம், உன்னை பார்த்தா உன்னுடைய ரூபம் எனக்கு புரியாமல் அஸ்புட்டமாக இருந்தது, சரியாக புரியாமல் இருந்தது சொன்னாலே அது தாரணையினால் என்னாகும், புரிய ஆரம்பிச்சிடும். உன்னுடைய அழகான ரூபம் என் மனசில் எப்போ பார்த்தாலும் இருக்க தொடங்கிவிடும். விஸ்புடாவயவ பேத சுந்தரம், அவயவமாக தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு அங்கமும் உன்னோட அங்கங்களை பார்த்து பார்த்து சுந்தரம் அழகான அந்த அவயவங்கள் கண்ணுக்கு நன்னா புரிய ஆரம்பிச்சிடும். துவத்வபுஹு சுச்சிரசீலனா வசாத். சுச்சிர சிரம்னா ரொம்ப நாள்னு அர்த்தம். இப்படி நான் ரொம்ப நாள் தாரணையில் ப்ராக்டிஸ் பண்ணி அதனால தான் சிரஞ்சீவின்னு என்ன அர்த்தம், ரொம்ப நாள் ஜீவிச்சுட்டு இருக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுச்சிர ரொம்ப நாள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி
ஷீலனாவசாத்து, ஷீலமாயிடும் எனக்கு. இப்படி தாரணையில இருந்து உன்னையே தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஷீலமாயிடும். துவத்வப்புஹு, உன்னுடைய உடம்பு இருக்கே, அதில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவமும் அதனுடைய அழகு என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அஸ்ரமம் மனசி சிந்தையாமகே, கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் சுலபமாக உன்னை நினைக்க தொடங்கிடும் மனசு. தியான யோக நிரதாக துவதாஸ்ரயாக, உன்னை தியானிக்க யார் நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக உன்னோட தியானம் பண்ண முடிய ஆரம்பிச்சுடும் நாள். அப்போ தியானத்தை சொன்னால் இங்கே இப்போ இந்த 5 ஸ்லோகங்களையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். கல்யதாம் மம குருஷ்வதாவதீம், கல்யதாம் மம குருஷ்வதாவதீம், கல்யதாம் மம குருஷ்வதாவதீம், கல்யதே பவதுபாசனம் யயா, கல்யதே பவதுபாசனம் யயா, கல்யதே பவதுபாசனம் யயா, ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யயா, ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யயா, ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யயா, புஷ்டயாசு தவ துஷ்டிமாப்னுயாம், புஷ்டயாசு தவ துஷ்டிமாப்னுயாம், புஷ்டயாசு தவ துஷ்டிமாப்னுயாம். ब्रह्मचर्य दृढतादिभिर्यमैः, ब्रह्मचर्य दृढतादिभिर्यमैः, ब्रह्मचर्य दृढतादिभिर्यमैः, आप्लवादिनियमैश्च पाविताः, आप्लवादिनियमैश्च पाविताः, आप्लवादिनियमैश्च पाविताः. कुर्महे दृढममी सुखासनम्, कुर्महे दृढममी सुखासनम्, कुर्महे दृढममी सुखासनम्, पङ्कजाद्यमपि वा भवत्पराः, पङ्कजाद्यमपि वा भवत्पराः, पङ्कजाद्यमपि वा भवत्पराः. तारमन्तरनुचिन्त्य सन्ततम्, तारमन्तरनुचिन्त्य सन्ततम्, तारमन्तरनुचिन्त्य सन्ततम्, प्राणवायुम् अभियम्य निर्मलाः, प्राणवायुम् अभियम्य निर्मलाः, प्राणवायुम् अभियम्य निर्मलाः. इन्द्रियाणि विषयादथापहृत्यास्मै भवदुपासनोन्मुखाः, इन्द्रियाणि विषयादथापहृत्यास्मै भवदुपासनोन्मुखाः, इन्द्रियाणि विषयादथापहृत्यास्मै भवदुपासनोन्मुखाः. अस्फुटेव पुषिते प्रयत्नतः, अस्फुटेव पुषिते प्रयत्नतः, अस्फुटेव पुषिते प्रयत्नतः, धारयेम धिषणां मुहुर्मुहुः, धारयेम धिषणां मुहुर्मुहुः, धारयेम धिषणां मुहुर्मुहुः. तेन भक्तिरसम् अन्तरार्द्रताम्, तेन भक्तिरसम् अन्तरार्द्रताम्, तेन भक्तिरसम् अन्तरार्द्रताम्, उद्वहेम भवदङ्घ्रिचिन्तकाः, उद्वहेम भवदङ्घ्रिचिन्तकाः, उद्वहेम भवदङ्घ्रिचिन्तकाः. विस्फुटावयवभेदसुन्दरम्, 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 त्वद्वपुः सुचिरशीलनावशात्, त्वद्वपुः सुचिरशीलनावशात्, त्वद्वपुः सुचिरशीलनावशात्. आश्रमं मनसि चिन्तयामहे, आश्रमं मनसि चिन्तयामहे, आश्रमं मनसि चिन्तयामहे, ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः, ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः, ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः. இப்பொழுது அடுத்த 5 ஸ்லோகங்களை பார்ப்போம். ध्यायतां सकलमूर्तिमीदृशीम् उन्मिषन् मधुरताहृतात्मनाम्, सान्द्रमोदरसरूपमान्तरम् ब्रह्मरूपमयितेव भासते. तत्समास्वदनरूपिणीं स्थितिम् त्वत्समाधिमयि विश्वनायका, आश्रिताः पुनरतः परिच्युतौ आरभेमहि च धारणादिकम्.
இத்தமபியசன நிர்பரோல்லசத் त्वत्परात्मसुखकल्पितोत्सवाः मुक्तभक्तकुलमौलिताङ्गताः सञ्चरेम शुकनारदादिवत् त्वत्समाधिविजये तु यः पुनः मंक्षुमोक्षरसिकक्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैः उन्नयत्ययसुषुम्नया शनैः लिङ्गदेहमपि सन्त्यजन्नथो लीयते त्वयि परे निराग्रहः ऊर्ध्वलोककुतुकीतुमूर्धतः சாத்தமேவ கரணை நிரீயதே. இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களை அர்த்தத்தை பார்ப்போம். தியாயதாம் சகல மூர்த்தி மீதிருஷீம், உன்னுடைய ரூபம் இருக்கே அதை முதல்ல நான் பிரம்மஸ்வரூபங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், எப்படி தெரியுமா தியானத்தை ஆரம்பிக்க போறேன். ஆரம்பத்திலேயே நீ நிராகார ரூபம் பிரம்மஸ்வரூபம்னு தியானம் பண்ண, அப்டிராக்டாக தியானம் பண்ண ஆரம்பிச்சோன்னா உன் தியானம் வராது. ஆகினால சகல மூர்த்தியும் ஈதிருஷியும், நீ இப்படி கண்ணுக்கு முன்னாடி குருவாயூர் க்ஷேத்திரத்தில் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தனத்தை மேலே போட்டுண்டு ரொம்ப அழகாக இந்த மேல் சாந்தி அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காரே, இந்த மூர்த்தினா சகல மூர்த்தியும் பர்சனல் ஃபார்ம் அச்சாவதாரம் எடுத்த மூர்த்தியாக கிருஷ்ணன்கிறதாக நினச்சின்னு நான் தியானம் பண்ண போகிறேன். நாள் தியாயதாம் சகல மூர்த்திம் ஈதிருஷீம் உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம், அது என்ன பண்ணும் நாள், அது மனசுக்கு இனிமையை கொடுக்கும் நாள். உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம், எங்களுடைய மனசை ஆகர்ஷணம் பண்ணி உன்னுடைய அழகான அந்த ரூபம் இருக்கே அது எங்கள் மனசை இழுத்து சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், இனிமையை கொடுக்கும். அப்பேற்பட்ட மூர்த்தி உன்னுடைய மூர்த்தி. சாந்திர மோதரச ரூபமாந்தரம் பிரம்மரூபமை தேவ பாசதே, அப்படி பண்ண ஆரம்பித்த தியானம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நாங்கள் மேலே மேலே ப்ரமோஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பிரம்மஸ்வரூபம் சாந்திரானந்தாவ போதாத்மகமான ரூபம் இருக்கே சாந்திர மோதரச ரூபம் ஆந்தரம், இந்த மூர்த்திக்குள்ள என்ன இருக்கு, நீ பிரம்மஸ்வரூபமாக இருக்கே அந்த பிரம்ம ரூபம் இருக்கே அது அவபாசத்தே பிரகாஷன் இருக்கு. அந்த பிரகாசமான அந்த பிரம்ம ஸ்வரூபம் இருக்கே அது எங்களுக்கு தெரிய போகிறது. ஆனால் முதல்ல இந்த ரூபத்தோடு இருக்கப்பட்ட அழகான கிருஷ்ணனாக இருக்கப்பட்ட உன்னுடைய ரூபம் இருக்கே அது எங்களுக்கு தெரியும் நாள். தியாயதாம் சகல மூர்த்தி மீதிருஷீம் உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம் சாந்திர மோதரச ரூபமாந்தரம் பிரம்மரூபமை தேவபாசத்தே. அடுத்தாப்புல அந்த மூர்த்திக்குள்ளதான் பிரம்மஸ்வரூபமும் உள்ள உட்கார்ந்துருக்குங்கிறாள், பிரகாஷன் இருக்குங்கிறாள். தத் சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம் துவத் சமாதிமை விஸ்வநாயக, ஐ விஸ்வநாயக துவது சமாதிம், நிராகாரமான இந்த தியானம் இருக்கே அந்த நிராகார ரூபமான இருக்கப்பட்ட இந்த தியானம் இருக்கே அது துவத் சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம், இந்த ரூபத்தோடு இருக்கப்பட்ட இந்த மூர்த்தி இருக்கே அது நிராகாரமான தியானம் இருக்கே அதில் கொண்டு என்ன செலுத்தணுங்கிறதா நீ அனுகிரகம் பண்ணணுங்கிறாள். ஆஸ்ரிதாக புனரத பரிச்சுதௌ ஆரபே மகிச்ச தாரணாதிகம், அப்படி அதில் கொண்டு போய் செலுத்தலைன்னாக்க நாங்கள் உன்னோட ரூபத்தை கிருஷ்ணன்கிறதா நினச்சிண்டு இந்த அழகான சங்க சக்கர கதையோடு கூட பத்மத்தோடு கூட இருக்கப்பட்ட இந்த குருவாயூரப்பனை நாங்கள் ஆராதித்து தியானம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவாளுக்கு உன்னுடைய சாந்திரானந்தாவ போதாத்மமான பிரம்மஸ்வரூபம் தெரியலேனாக்க நீ அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஐ விஸ்வநாயகா. ஆனால் அப்படி ஆசனம் பண்ணுற எங்களுக்கு தெரியாமல் இருந்து கொடுத்துனா என்ன பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் தாரணைன்னா என்ன, கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். கான்சன்ட்ரேஷனை மறுபடியும் ஆரம்பிச்சுடுவோம். அந்த பழையபடி அந்த அந்த அங்கம் இருக்கு, அஷ்டாங்க யோகத்தில் ஒரு அங்கம், அதை பண்ணி மறுபடியும் உன்னை ரூபமான கிருஷ்ணன்கிறதா ஆராதிக்க ஆரம்பிச்சுடுவோங்கிறாள். ஆஸ்ரிதா புனரத பரிச்சுதௌ ஆரபே மகிச்ச தாரணாதிகம், மறுபடியும் திரும்பி லெசன் 1லேருந்து ஆரம்பிச்சுடுவோங்கிறாள். இத்தம் அபியசன நிர்பரோல்லசத்து त्वत्परात्म सुख कल्पितोत्सवाः मुक्त भक्त कुल मौलितांगताः संचरेम शुक नारदादिवत्.
ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாள். ஆனால் நாங்கள் சக்ஸஸ் அடையத்தான் போகிறோம். உன்னுடைய ரூபத்தை இப்படி நன்னா தியானம் பண்ணிகிட்டே இருந்து தாரணையை பண்ணி தியானம் பண்ணி ஒரு முகமாக உன் மனசை உன்னுடைய கால்களில் சரணத்தில் சரணம்னு வந்து அடங்கி உன்னுடைய ரூபத்தை அனுபவிக்க ஆரம்பித்தா என்ன தெரியுமா? ஈத்தியம் அபியசன நிர்பரோல்லசத்து. உடம்புக்கு ஹிருதயத்துக்குள்ளே மனசுக்குள்ளே ஒன்று தோண ஆரம்பிக்கும் நாள். துவத் பராத்ம சுக கல்பிதோத்சவாக. உன்னுடைய பராத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் இருக்கே அது உள்ள தெரிஞ்சு எல்லாரையுமே எங்களெல்லாம் பக்தாளெல்லாம் சந்தோஷம் பண்ண ஆரம்பிச்சு நாங்களும் ஆனந்தமயத்தில் ஆனந்தமாயிடுவோம். உன்ன மாதிரியே நாங்களும் ஆனந்தமாக பிரம்மம் ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மேத்தி விஜயானதுன்னு சொல்லிட்டு உபனிஷத்து. அப்படி ஆனந்தத்தில் போய் மாட்டினுடுவோம் நாங்கள். அப்படி முக்தாளாயிடுவோம் நாங்கள். அப்படி முக்தாளான பக்தாளான நாங்கள் எப்படி நாரதாதி சுகாதி சுகர் நாரதர் முதலான ரிஷிகளெல்லாம் எப்படி இந்த லோகத்தில் ஆனந்தமாக அப்படி பரிவிராஜகாலாக இருந்துட்டு இப்படி அட்டனம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படி நாங்களும் சஞ்சரேம நாங்களும் இப்படி சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். எங்கே பார்த்தாலும் லோகங்கள் முழு சஞ்சாரம் பண்ணிட்டு ஒன்று அப்படியே நினச்சி ஆனந்தத்தை அடைஞ்சிட்டு சுகநாரதாதிவத்து சுகபிரம்மம் நாரதர் முதலான மகர்ஷிகள் மாதிரி நாங்களும் முக்தாளான பக்தாளாக நாங்கள் குலமௌலிதாங்கதாக பக்தாளுக்குள்ள உயர்ந்த பக்தாளாக எப்படி வந்து அலங்காரம் பண்ணுறதே எவ்வளவோ ஆர்னமெண்ட் இருந்தாலும் தலைக்கு மேலே வச்சுக்கிற ஆபரணம் பிரகாசமாக இருக்குமோ அப்படி கிரீட்டம்னு பேர். இந்த கிரீட்டம் தான் எல்லார் கண்ணிலையும் படும் ஜெகஜோதியா. அது மாதிரி நாங்கள் நல்ல பக்தாள் ஆயிடுவோம், பிரகாசமான பக்தாள் ஆயிடுவோங்கிறதா சொன்னால் பாசிட்டிவா. இத்தம் அபியசன நிர்பரோல்லசத்து त्वत्परात्म सुख कल्पितोत्सवाः मुक्त भक्त कुल मौलितांगताः சஞ்சரேம சுக நாரதாதிவத்து. இப்படி அட்டனம் பண்ண ஆரம்பிச்சுடுவோம், சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சுடுவோங்கிறாள். त्वत्समाधि विजयेतु यः पुनः मंशु मोक्षरसिक क्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैः उन्नयत्यज सुषुम्नया शनैः. இந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பாகவதம் 2வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் சொல்லியிருக்காள். இந்த மாதிரி 2 விதமான மார்க்கம் இருக்குது யோகம். அதாவது இன்ஸ்டண்ட்டாக மோகம், சத்யோ முக்தின்னு ஒன்று. சத்யோ முக்தின்னா உடனே முக்தி அடையிறது, இன்ஸ்டன்ட். எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி போடணுன்னா ஃபில்டரை வச்சு டிகாஷனை போட்டு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுலேருந்து காஃபி டிகாக்ஷன் வெளியில் கீழே இறங்கி காஃபி கொடுக்கறதுக்கு பொறுக்காதவன் என்ன பண்ணுவோம், 2 ஸ்பூன் அப்படி இன்ஸ்டன்ட் காஃபி தூக்கி போட்டால் கிடச்சி விட்றோம். அப்படி சத்யோ முக்தின்னு பேர். சில பேருக்கு உடனே முக்தி வேணும், சில பேருக்கு கிரம முக்தின்னு பேர். அவள் என்ன பண்ணுவாள், கொஞ்சம் கொஞ்சமாக முக்தி அடைவாள். இப்படி 2 விதமாக இருக்குது. துவத்சமாதி விஜயேது யः புனः. அடுத்தாப்புல சமாதிங்கிறதான ஸ்டேட்டு. சமாதிங்கிறது அப்படி பகவானையும் தானும் ஒன்றா நினச்சிக்கிற நிலை. இது இந்த அஷ்டாங்க யோகத்தில் அதுதான் கடைசி நிலை. அந்த நிலையில் அப்படி தான் தான் அகம்பாவேன பூஜையத்துன்னு சொல்கிறது இல்லையா, நான் தான் சுவாமி தான், நான் தான் சுவாமி, நம்மளுக்கு வெளியில் வேறு யாரும் கிடையாதுன்னு தன்னையே பகவானாக நினச்சி நம்ம 2 பேரும் ஒன்றா அப்படியே அத்வைத்தமாக ஆயிடுறது. அந்த நிலை அதான் சமாதி நிலை. அதான் மோட்சங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அது இன்ஸ்டன்டேனியாக அப்படி சத்யோ முக்தின்னு பேர். சத்யா முக்தி உடனே கிடச்சி விடும். அடுத்தாப்புல கிரம முக்தின்னு ஒன்று, அது மெதுவாக ஸ்டெப் அதையும் சொல்ல போகிறாள் பின்னாடி. 2 இங்கே சொல்கிறாள். துவத் சமாதி விஜயேது யः புனः. என்ன ஆகும் நாள், எங்களுக்கு இப்படி சமாதி பண்ணி நாங்கள் ஜெயிச்சுடுவோம், இல்லை எங்களையே ஜெயிச்சுடுவோம். மங்ஷு மோக்ஷ ரசிகா. மங்ஷுனா இன்ஸ்டன்டேனியஸ்னு அர்த்தம். சத்யா மங்ஷு மோக்ஷ ரசிக கிரமேணவா. சில பேர் கிரம முக்தி வேணும்னு நினைப்பாள், சில பேர் சத்யோ முக்தி வேணும்பாள். இப்படி யாராக இருந்தாலும் சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் மோக்ஷம் ஆர் இன்ஸ்டன்ட் மோக்ஷம். யோகவசியம் அனிலம் ஷடாஸ்ரயைஹி. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து ஷடாஸ்ரயைஹி 6 ஸ்தானம் இருக்குது நம்ம உடம்புல. மூலாதாரத்துலேருந்து சஹசிராரம் பரியந்தம் இப்படி இந்த குண்டலினின்னு ஒரு சக்தி. அதை யோகிகள்லாம் என்ன பண்ணுவாளாம், அதை பற்றி எனக்கு ஜாஸ்தி தெரியாது. ஆனால் யோகிகள் என்ன பண்ணுவா, சுஷும்னேன்னு ஒரு நாடி. அந்த நாடி நம்மளுடைய பேக் போன் இருக்கே, ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டு வழியாக மேலே சஹசிராரங்கிறது பிரெயின் இருக்கிற இடத்துல இருக்குது. அதுக்கு கொண்டு போகலாம் இந்த சக்தியை. மூலாதாரங்கிறது கீழே நம்ம கீழே உட்காடுறமே அந்த இடத்துல இருக்குது.
இந்த முதுகு கிட்ட அடி முதுகில் இருக்குது. அங்கேருந்து ஒவ்வொரு இடமா சக்கரங்கள் இருக்குது, 6 சக்கரங்கள் இருக்குது. இந்த 6 ஷடாஸ்ரேயி 6 சக்கரங்கள் இருக்கே. அந்த யோகிகள்லாம் என்ன பண்ணுவாள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த குண்டலினிங்கிற சக்தியை மூலாதாரத்துலேருந்து அவள் யோகம் பண்ணி தாரணை பண்ணி சமாதி பண்ணி அதனால உயரக்க சாஸ்திராரத்தை கொண்டு போவாள். அப்படி ஒரு வழி இருக்கே. சுஷும்னையா சனை நாள், மெதுவாக நாள், அவசரமாக படப்படாது. இது ஹை வோல்டேஜ் ஸ்டஃப், இது 20,000 கிலோவோல்ட் ஸ்டஃப் இது. அதனால் இது எல்லாரும் போய் இங்கே அடிக்கடி இங்கே அமெரிக்காவில் குண்டலினி யோகான்னு சொல்லிட்டு $5 கொடுத்தா நான் சொல்லித்தரேங்கிறாள். அவ்வளவு சுலப விஷயம் இல்லைன்னு. அவ்வளோ சுலப விஷயம் இருந்தால் எல்லாருமே குண்டலினி சக்தியை வாங்கி வச்சுன்னு எல்லாருமே யோகிகளாகி எல்லாருமே சுக்க நாரதாதி வைத்து பரியட்டனம் பண்ணிட்டு இருக்கலாம். அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறாள் பட்டதிரி, சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்து கொடுத்தோம்னா அப்படி அப்படி பண்ண ஆரம்பிச்சுடுவோம். யோகவசியமனிலம் ஷடாஸ்ரேயி உன்னயத்யஜ ஹே அஜ சுஷும்னயா சனை. மெதுவாக மூலாதாரத்துலேருந்து சஹசிராரத்துக்கு இந்த குண்டலினிங்கிற சக்தியை பிராணனை எடுத்துன்னு போய் கடைசியில் உயரக்க அந்த தலைக்கு வெளியில் வழியாக சூரியனுடைய கிரணங்கள் மூலமாக உயரக்க போகிறதுன்னு ஒரு சொல்கிறது உண்டு. யோகிகள்லாம் அப்படி சொல்லுவாள். அதுதான் பாகவதத்துலேயும் சொல்லியிருக்காள் சுக்காச்சாரியாள். அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அவள் என்ன பண்ணுவாளா, லிங்க தேகமபி சந்தியஜன்யதோ லியதே தொய் பரே நிராகிரகா. எல்லா ஆசையும் விட்டுவிட்டு எல்லா காமத்தையும் விட்டுவிட்டு இது வேணும் அது வேணும்னு முக்தி வேணும்னு கூட கேட்க மாட்டாள். ஒரு காமம் இருக்காது, ஃபார் நத்திங். ஆத்மாராமாஷ்ய முனையா நிர்கிரந்தா அப்படி உருக்கிரமே குர்வந்தி அஹேதுகீம் பக்தி நாள். ஒரு ஹேத்து, ஒரு காரணம் இல்லாமலே பக்தி பண்ணுறாள் பாருங்கோ. அந்த மாதிரி இவா நிராகிரகா, ஒரு ஆசையும் இல்லாமல் இவா என்ன பண்ணுவா, சத்யோமுக்தி கிடைச்சிடும். எப்படி பண்ணுவாள், லிங்க தேகம் அப்படி சந்தியஜன்னதோ. லிங்க தேகம்ங்கிறதா ஒன்று உண்டே, சின்ன சூக்ஷ்ம தேகம். ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் சூக்ஷ்ம தேகம்னு இருக்குது. வெளியில் நம்ம பார்க்குற ஃபிசிக்கல் பாடி இருக்குது ஒன்று, அதுக்குள்ளே பிராணன் இருக்குது. அதோட கூட சின்ன சின்ன இந்திரியங்களோட அதிதேவதைகளெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கிறது லிங்க தேகம்னு ஒன்று. அதை என்ன பண்ணுவாள், அதை லீயத்தே பகவானோடு கூட ஒன்றாக கலந்துருவாளாம். இன்ஸ்டன்டேனியஸாக எப்படி ஆண்டாள் போய் ரங்கநாதனோட கூட ஒரு பளிச்சுன்னு மின்னல் அடித்து ஒன்றாக கலந்தால்னு சொல்கிறது உண்டு. அப்படி பண்ணுவாளாம் சில பேர். சத்யோமுக்தி ஊர்த்வலோக குதுகீது மூர்த்ததா சார்த்தமேவ கரணை நிரீயதே. அடுத்தாப்புல கிரமமுக்தின்னு ஒன்று, ஸ்டெப் பை ஸ்டெப் முக்தி இது. அது என்ன பண்ணுவாள், சார்த்தமேவ கரணை நிரீயதே. 10 இந்திரியங்கள், அதாவது 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், மனசு, பஞ்சபூதங்கள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற சூக்ஷ்ம தேகம் இருக்கே, அதோட கூட சேர்ந்து அப்படி தலை வழியாக வெடித்து இப்படி மேலே ஊர்த்வ லோக, மேலே இருக்கப்பட்ட லோகங்கள் இருக்குது. பிரம்மலோகம் இருக்குது, சத்தியலோகம் இருக்குது. முதல்ல மகர்லோகத்துக்கு போய் போவாள். அதைத்தான் சொல்ல போகிறாள் அடுத்த சில ஸ்லோகங்களில். அதை சில பேர் பண்ணுவாள். அப்படி 2 வழியாகவும் பண்ணுறதுக்கு நீ ஒன்னத்தான் வந்து பிடிக்கணும். அதனால தான் ஒன்றை பிடிச்சிருக்கீங்கள். லிங்க தேகம் அப்படி சந்தியஜன்னதோ லீயதே தொய் பரே நிராகிரஹ ஊர்த்வலோக குதுகீது மூர்த்ததா சார்த்தமேவ கரணை நிரீயதே. இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். தியாயதாம் சகல மூர்த்திமீத்ருஷீம், தியாயதாம் சகல மூர்த்திமீத்ருஷீம், தியாயதாம் சகல மூர்த்திமீத்ருஷீம் உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம், உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம், உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம் சாந்திரமோதரச ரூபமாந்தரம், சாந்திரமோதரச ரூபமாந்தரம், சாந்திரமோதரச ரூபமாந்தரம் பிரம்மரூபமை தேவ பாசதே, பிரம்மரூபமை தேவ பாசதே, பிரம்மரூபமை தேவ பாசதே. தத்சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம், தத்சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம், தத்சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம் त्वत्समाधिमै विश्वनायक, त्वत्समाधिम् अयि विश्वनायक, त्वत्समाधिम् अयि विश्वनायक, त्वत्समाधिमयि विश्वनायक.
ஆஸ்ரிதாः புனரதः பரிச்யுதௌ ஆஸ்ரிதாः புனரதः பரிச்யுதௌ ஆஸ்ரிதாः புனரதः பரிச்யுதௌ ஆரபே மயி ச தாரணாதிகம் ஆரபே மயி ச தாரணாதிகம் ஆரபே மயி ச தாரணாதிகம் இத்தமப்யசன நிர்பரோல்லசதே இத்தமப்யசன நிர்பரோல்லசதே இத்தமப்யசன நிர்பரோல்லசதே त्वत्परात्मसुखकल्पितोत्सवाः 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 मुक्तभक्तकुलमौलिताङ्गताः 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 सञ्चरेम शुकनारदादिवत् सञ्चरेम शुकनारदादिवत् सञ्चरेम शुकनारदादिवत् त्वत्समाधिविजयेतु यः पुनः त्वत्समाधिविजयेतु यः पुनः त्वत्समाधिविजयेतु यः पुनः मंशुमोक्षरसिकक्रमेण वा मंशुमोक्षरसिकक्रमेण वा मंशुमोक्षरसिकक्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैः योगवश्यमनिलं षडाश्रयैः योगवश्यमनिलं षडाश्रयैः उन्नयत्यज सुषुम्नया शनैः उन्नयत्यज सुषुम्नया शनैः उन्नयत्यज सुषुम्नया शनैः लिङ्गदेहमपि सन्त्यजन्नथो लिङ्गदेहमपि सन्त्यजन्नतो लिङ्गदेहमपि सन्त्यजन्नथो लिङ्गदेहमपि सन्त्यजन्नथो लीयते त्वयि परे निराग्रहः लीयते त्वयि परे निराग्रहः लीयते त्वयि परे निराग्रहः ऊर्ध्वलोककुतुकीतु मूर्धतः ऊर्ध्वलोककुतुकीतु मूर्धतः ऊर्ध्वलोककुतुकीतु मूर्धतः सार्धमेव करणैः निरीयते सार्धमेव करणैर्निरीयते सार्धमेव करणैर्निरीयते. இப்பொழுது அடுத்த 5 ஸ்லோகத்தையும் பார்ப்போம். அக்னிவாசர வலக்ஷ பக்ஷகைः உத்தராயணயுஷா ச தெய்வதைः பிராபிதோ ரவிபதம் பவத்பரः மோதவான் துருவபதாந்தமீயதே. இப்பொழுது இந்த கிரமமுக்தியா பண்ணப்பட்டவா எப்படி சமாதி பண்ணி எப்படி பண்ணுவாளுங்கிறத சொல்கிறாள். எப்படி போய் பகவானோட சாயுஜ்யம் ஆவாளுங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ் போவாள். அவள் என்ன பண்ணுவாள், இந்த 10 இந்திரியங்கள், மனசு, 5 பூதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சூக்ஷ்ம தேகத்தோடு லிங்க தேகத்தோடு கூட என்ன பண்ணுவாளாம், அக்னி வாசர வலக்ஷ பக்ஷகைஹி உத்தராயண ஜுஷாச்ச தெய்வதைஹி. இந்த தேவதைகளை உபாசிப்பாள். அக்னியை உபாசிச்சு தினத்துக்குள்ளான தெய்வம் வலக்ஷ சுக்லபக்ஷ தேவதை, வலக்ஷபக்ஷகைஹி உத்தராயண தேவதை. இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாள், உபாசனை பண்ணி இத்தனை தெய்வத்தையும் உபாசனை பண்ணி அவளுடைய அனுகிரகத்தோடு கூட பிராபித்தோ ரவி பதம் பவத்பரஹ. இப்படி சன்னியாசி ஆகி ஓங்காரத்தை ஜபம் பண்ணி இத்தனை தேவதைகளுடைய அனுகிரகத்தோடு கூட அவளுடைய பிராணனை அந்த சூக்ஷ்ம தேகத்தை தன்னுடைய கபாலம் இருக்கே, அந்த கபாலத்துக்கு மேலால் சூரியன் இருக்கே, சூரியனுடைய கிரணங்கள் வழியாக தாரதாரையாக சூரியனுடைய கிரணங்கள் இங்கே நம்ம பூமியில் படுறது இல்லையா, அந்த சூரிய கிரணங்கள் ரேஸ் ஆஃப் தி லைட் மூலமாக அது மூலமாக அப்படி ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுவாளாம், மோதவான் துருவபதாந்தமீயதே. ஆதித்யாதி 12 ஆதித்யால் இருக்காள். அப்படி ஒவ்வொரு ஆதித்யாளா ஒவ்வொரு சூரியனா போய் கடைசியில் துருவபதம் சிசுமார சக்கரம்ங்கிறதான துருவ நட்சத்திரம் இருக்கே அந்த இடத்துக்கு போய் சேருவாள். துருவபதத்துக்கு போய் சேருவாளாம். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாள், ஆஸ்திதோத மஹராலேத் யதா சேஷவக்ர தகனோஷ்மதார்த்தியதே ஈயதே பவது பாஸ்ரயஸ்ததா வேதச பதமத புரைவவா.
அப்பொழுதாவா ஒவ்வொரு லோகமாக போவாள். பிரம்மலோகத்தில் அங்கே சத்தியலோக அங்கே சத்தியம் முதல்ல மகர்லோகம் போவாள். துருவபதம் போயிட்டு துருவபதத்துலேருந்து அப்படி ஏறி மகர்லோகம்னு ஒரு லோகம் இருக்குது, அந்த மகர்லோகத்துக்கு போவாள். ஆஸ்திதோத மகராலே ஏதா அங்கேருந்து என்ன பண்ணுவாள், சேஷவக்திர தகனோஷ்மன் ஆத்தியதே, ஆதிசேஷனுடைய சுவாசம் அப்படியே அக்னி மாதிரி இருக்கும். அந்த அக்னியில் அக்னியும் கடந்து போவாள். ஆதிசேஷனுடைய மூக்குலேருந்து வர அக்னி இருக்கே அதை தாண்டி சத்தியலோகம், அதை பிரம்மா இருக்கிற லோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு போவாளாம். வேதசானா பிரம்மா, வேதச பதமத புரைவமா ஈயதே பவது பாஸ்ரயஸ்ததா, ஒன்னை உபாசனை பண்ணி ஒன்றை கிடைக்கும் அவளுக்கு பிரம்மலோகத்துக்கு போவாள். வேதச பதமத புரைவவா அத்தகா புரைவவா, முதல்லையோ அப்புறமோன்னு 2 விதமாக சொன்னாள். என்னென்னா, ஒன்றும் நேராக டைரெக்டாக போயிடுவாள் சத்தியலோகத்துக்கு, இல்லாட்டா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆதிசேஷனுடைய மூக்கிலேருந்து சுவாசம் அக்னி மாதிரி தப்பிக்கும், அதை கடந்து போவாள். நேரையே போனாலும் போவாள் நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாள், தத்ரவா தவ பதேதவா வசன்னு பிரம்மலோகத்தில் இருந்துருப்பாள். பிரம்மலோகத்தில் இருந்துட்டு என்ன அவள் தேகத்தோடு கூட போயிருக்காள், சூக்ம தேகத்தோடு கூட போயிருக்காள். அதனால் பிரம்மலோகத்தில் இருக்கப்பட்டு தான் அனுபவிப்பாள். தத்ரவா தவ பதேதவா வசன்னு அங்கே இருப்பாள். இல்லாப்பட்டா உன்னுடைய சரணங்கள் இருக்கே, உன்னுடைய கால்கள் அங்கே உன்கிட்ட உன் கால்களில் கொஞ்ச நாள் இருப்பாள். பிராகிருத பிரளய ஏதி முக்ததாம், அப்படியே உங்ககிட்ட இந்த ஜீவராசிகள்லாம் உன்னுடைய பாத கமலங்களில் இருந்து வசிச்சுட்டு இருப்பாள். வசிச்சுட்டு இருந்துட்டு எப்போ உன்னோட கூட தெரியுமா சாயுஜ்யம், பிராகிருத பிரளயம் இருக்கே, இந்த மாயா ஜாலமான இந்த பிரம்மாண்டமெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் ஒடுங்கி உன்னோட கூட சேருமே, அப்பொழுது அவளும் உன்னோட கூட சேர்ந்துருவாள், சாயுஜ்யம் ஆயிடும். ஸ்வேச்சையா கழு புறாபி முச்சியத்தே சம்விபீத்ய ஜெகதண்டமோஜசா, இந்த பிரம்மாண்டத்தை உடைச்சிந்து பிரம்மாண்டம் எல்லாம் ஒன்றுக்குள்ள சாயுஜ்யமாகவே நீ இழுத்துனுடுவே. அந்த சமயம் தன்னுடைய சக்தியினாலேயே, அவளுடைய சக்தியினாலேயே, அவள் பண்ண தபஸ்வரனுடைய சக்தியினாலேயே ஸ்வேச்சையா கழு புறாபி முச்சியதே அவளுக்கு முக்தி ஆயிடும், உன்னோட சாயுஜ்யம் அடைஞ்சு விடுவாள் நாள். தஸ்ய சக்ஷிதி பயோமஹோ நில வியோமஹத் பிரகிருதி சப்தகாவிருத்தி, 7 ஆவிருத்தி 7 ஆவரணங்கள் அதை தாண்டி போவாளாம். என்னென்ன 7 ஆவரணங்கள், பூமி, ஜலம், அக்னி, காத்து, தியவ் ஆகாசம், மகத்து அதாவது பெரிய மகத்துங்கிறதான இன்டெலிஜென்ஸ், சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் பிரகிருதி மாயை, இதெல்லாத்தையும் கடந்து போவாள். தஸ்ய க்ஷிதி பயோ, க்ஷிதினா பூமி, பயோன்னா ஜலம், பயோ மஹோ நில, நிலன்னா காத்து, தியோ மகத்து, தியோனா ஆகாசம் ஸ்பேஸ், மகத்துனா ஸ்பேஸு, பிரகிருதிங்கிறது மகத்துங்கிறது இன்டெலிஜென்ஸு, அதுக்கப்புறம் பிரகிருத்தின்னா மாயே, இதெல்லாம் தாண்டி போவாள். இதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட போவாள். சப்தகாவிருத்திஹி தத்ததாத்மகதயா விஷன் சுகி யாதி தே பதம் அனாவிருத்தம் விபோ, கடைசியில் அனாவிருத்தம் நன்கு தெரிகிற பாதம், அனாவிருத்தம் பாதம், 2 தெரிகிற பாதம் இருக்கே, அங்கே போய் யாத்தினாள், கடைசியில் உன் கால்களில் போய் சேர்ந்துடுவாள் அவள். இத்தனையும் தாண்டி போவாள், தாண்டி போய் சேர்ந்துடுவாளாம். அது அச்சிராதிகதிம் ஈதிருஷீம் ரஜன்னு விச்சுதிம் ந பஜதே ஜெகத்பதே சச்சிதாத்மக பவத்குணோதயான் உச்சரந்தம் அனிலேஷ பாகிமாம். ஹே அனிலேஷான்னு கூப்பிட்டாள், அனிலம்னா காத்து, குருவாயூரப்பான்னு கூப்பிட்டாள். நீ என்ன பண்ண, இப்படி போய் அவனை சேர்ந்துருவாள். அர்ச்சிராதிகதிம் ஈதிருஷீம் ரஜன்னு, இப்படி பிரகாசமான ஜோதிஷ் இருக்கே, அந்த ஜோதிஷ் மூலமாக ஒன்று அடைஞ்ச அவளுக்கெல்லாம் விச்சுதிம் ந பஜதே ஜெகத்பதே, புனர்ஜென்மா கிடையாது அவளுக்கு, மறுபடியும் ஜனனம் மரணம் மரணம்னு அவள் கிடையாது. அப்படி இம்மார்டாலிட்டி, எப்பொழுதும் உன்னோடைய கூடிய சாயுஜ்யம் அடைஞ்சு பரிபூர்ணத்துவத்தை அடைஞ்சு இருந்துடுவாள் அவள், அத்வைத்தமாக இருந்துடுவாள். ஹே ஜெகத்பதேன்னு கூப்பிட்டாள். சச்சிதாத்மக பவத் குணோதயான்னு, அப்போ அவளுக்கு உனக்கு தெரிஞ்சுவிடும், இந்த கிருஷ்ணன் ரூபத்தில் குருவாயூரில் நீ பிரகாஷன் இருக்கியே, அது வேற யாரும் இல்லை, சச்சிதாத்மகன் சாந்திரா நந்தாவபோதாத்மகன் அப்படிங்கிறத அது புரிஞ்சு பிரம்மஸ்வரூபம்னு புரிஞ்சு அவளுக்கு உன் பவத்குணோதயான்
உன்னுடைய உண்மையான குணம், பிரம்மஸ்வரூபமான உன் குணம் தெரிஞ்சுவிடும். உச்சரந்தம் அனிலேஷ பாகிமாம். அவா அதை இறஞ்சி இறஞ்சி கத்தின்னு இருக்கோம் இந்த ஆலயத்தில். அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் நீங்கிறதா நான் கத்தின்னு இருக்கேன். அப்பேற்பட்ட சுவாமியான நீ பாகிமாம், என்னை காப்பாத்துனாள் பட்டதிரி. அர்ச்சிதாதிகதிம் ஈதிருஷீம் விரஜன்னு விச்சுதிம் ந பஜதே ஜகத்பதே சச்சிதாத்மக பவத் குணோதயான் உச்சரந்தமனிலேஷ பாகிமாம். அந்த இந்த 5 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். அக்னிவாசர வலக்ஷ பக்ஷகைஹி அக்னிவாசர வலக்ஷ பக்ஷகைஹி அக்னிவாசர வலக்ஷ பக்ஷகைஹி உத்தராயணஜுஷா ச தெய்வதைஹி உத்தராயணஜுஷா ச தெய்வதைஹி உத்தராயணஜுஷா ச தெய்வதைஹி பிராபிதோ ரவிபதம் பவத்பரஹ பிராபிதோ ரவிபதம் பவத்பரஹ பிராபிதோ ரவிபதம் பவத்பரஹ மோதவான் த்ருவபதாந்தமீயதே மோதவான் த்ருவபதாந்தமீயதே மோதவான் த்ருவபதாந்தமீயதே ஆஸ்திதோத மகராலயே யதா ஆஸ்திதோத மகராலயே யதா ஆஸ்திதோத மகராலயே யதா சேஷவக்த்ரதஹனோஷ்பணார்த்யதே 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 ஈயதே பவதுபாஸ்ரயஸ்ததா ஈயதே பவதுபாஸ்ரயஸ்ததா ஈயதே பவதுபாஸ்ரயஸ்ததா வேதசः பதமதः புரைவமா வேதசः பதமதः புரைவமா வேதசः பதமதः புரைவமா தத்ர வா தவ பதேதவா வசன்னே தத்ர வா தவ பதேதவா வசன்னே தத்ர வா தவ பதேதவா வசன்னே பிராகிருத பிரளய ஏதி முக்ததாம் பிராகிருத பிரளய ஏதி முக்ததாம் பிராகிருத பிரளய ஏதி முக்ததாம் ஸ்வேಚ್ಛயா खलु पुरापि मुच्यते स्वेच्छया खलु पुरापि मुच्यते स्वेच्छया खलु पुरापि मुच्यते संविभिद्य जगदण्डमोजसा संविभिद्य जगदण्डमोजसा संविभिद्य जगदण्डमोजसा तस्य चक्षिति पयोमहोनिल तस्य चक्षिति पयोमहोनिल तस्य चक्षिति पयोमहोनिल द्योमहत्प्रकृतिसप्तकावृतीः 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 तत्तदात्मकतया विशन् सुखी तत्तदात्मकतया विशन् सुखी तत्तदात्मकतया विशन् सुखी याति ते पदमनावृतं विभो याति ते पदमनावृतं विभो याति ते पदमनावृतं विभो अर्चिरादिगतिमीदृशीं व्रजन् अर्चिरादिगतिमीदृशीं व्रजन् अर्चिरादिगतिमीदृशीं व्रजन् विच्युतिं न भजते जगत्पते विच्युतिं न भजते जगत्पते विच्युतिं न भजते जगत्पते सच्चिदात्मक भवद्गुणोदयान् सच्चिदात्मक भवद्गुणोदयान् सच्चिदात्मक भवद्गुणोदयान् उच्चरन्तमनिलेश पाहि माम् उच्चरन्तमनिलेश पाहि माम् उच्चरन्तमनिलेश पाहि माम् ओमिति श्रीमन्नारायणीये अष्टाङ्गयोगवर्णनं योगसिद्धिवर्णनं चेति स पञ्चकं चतुर्थं दशकं समाप्तं ஸ்ரீஹரையே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஸ்ரீஹரையே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே சதுர்த்தம் தசகம் அஷ்டாங்கயோகவர்ணனம் யோகசித்திவர்ணனஞ்ச. கல்யதாம் மம குருஷ்வதாவதீம் கல்யதே பவதுபாசனம் யயா
ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சரியயா புஷ்டயா சுதவ துஷ்டிமாப்னுயாம் பிரம்மச்சரிய திருடதாதிபிர்யமைः ஆப்லவாதி நியமைश्च பாவிதாः குர்மஹே திருடமமீ சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பராः தாரமந்தரனு சிந்திய சந்ததம் பிராணவாயுமபியம்ய நிர்மலாः இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மை பவதுபாசனோன்முகாः அஸ்ஃபுடே வபுஷி தே பிரயத்னதः தாரயேம திஷணாம் முहुर्मुहुः தேன பக்திரசம் அந்தரார்த்ரதாம் உத்வஹேம பவதங்கிரி சிந்தகாः விஸ்ஃபுடாவயவ பேத சுந்தரம் त्वद्वपुस्सुचिरशीलनावशात् अश्रमं मनसि चिन्तयामहे ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः ध्यायतां सकलमूर्तिमीदृशीम् उन्मिषन्मधुरताहृतात्मनाम् सान्द्रमोदरसरूपमान्तरम् ब्रह्मरूपमयितेव भासते तत्समास्वदन रूपिणीं स्थितिं त्वत्समाधिमयि विश्वनायक आश्रिताः पुनरतः परिच्युतौ आरभे मयि च धारणादिकम् इत्थमभ्यसन निर्भरोल्लसत् त्वत्परात्मसुखकल्पितोत्सवाः मुक्तभक्तकुलमौलिताङ्गताः सञ्चरेम शुकनारदादिवत् त्वत्समाधि विजयेतु यः पुनः मंशुमोक्षरसिकक्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैः उन्नयत्यज सुषुम्नयाशनैः लिङ्गदेहमपि सन्त्यजन्नथो लीयते त्वयि परे निराग्रहः ऊर्ध्वलोककुतुकीतुमूर्धतः सार्धमेव करणैर्निरीयते अग्निवासरवलक्षपक्षगैः उत्तरायणजुषा च दैवतैः प्रापितो रविपदं भवत्परः मोदवान् ध्रुवपदान्तमीयते आस्थितोऽथ महरालये यदा शेषवक्त्रदहनोष्मणार्द्यते ईयते भवदुपाश्रयस्तदा वेधसः पदमतः पुरैव वा तत्र वा तव पदेऽथवा वसन् प्राकृतप्रलय एति मुक्तताम् स्वेच्छया खलु पुरापि मुच्यते संविभिद्य जगदण्डमोजसा तस्य च क्षितिपयो महोनिल द्योमहत्प्रकृतिसप्तगावृतीः तत्तदात्मगतया विशन् सुखी याति ते पदमनावृतं विभो अर्चिरादिगतिमीदृशीं व्रजन् विच्युतिं न भजते जगत्पते सच्चिदात्मक भवद्गुणोदयान् उच्चरन्तमनिलेश पाहि माम् ओमिति श्रीमन्नारायणीये अष्टाङ्गयोगवर्णनं योगसिद्धिवर्णनं चेति सपञ्चकं चतुर्थं दशकं समाप्तं श्रीहरये नमः. समापन श्लोकத்தோட முடிச்சோம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे
गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याकृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरम् मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम् नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये, हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय।